வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்ச் டைம்லையோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லையோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரைஸ் வந்து நார்மலாகவே குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வெயிட் கெய்னிங் ஆகும். நீங்கள் அரிசியை வேக வச்சு அதை மசிச்சு கொடுத்தா கூட ஒரு சில குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவு யூஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசி மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ண பின்னாடி இன்றைக்கி வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒன்று வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 டேட்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு டாக்டர் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 8 மாதத்துலேருந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம தாராளமாக சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேட்ஸையும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே இரும்பு சத்து அதிகம், குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட்டும் போடும். இப்போது நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் ரெண்டையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கிட்டால் போதும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் வந்து நட்ஸ் பவுடர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பாதாம் 2 முந்திரி ரெண்டையுமே வந்து காய் துருவுறதில் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே நட்ஸ் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக வெயிட்டும் போடும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வெந்த பின்னாடி தான் இது வந்து இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கே வரும். இப்போ நம்ம ஸ்பூனை போட்டு குழந்தைங்களுக்கு அழகாக எடுத்து ஊட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்களாக இருந்தால் மட்டும் பசும்பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபைனலாக குழந்தைக்கு ஊட்டும் போது பிரெஸ்ட் மில்க்கோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ கொஞ்சமாக சேர்ந்து கலந்துட்டு ஊட்டி விடலாம். ஸ்வீட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும், நான் விட்டுட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் எல்லாம் கொடுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.